இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த லட்சுமியால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாதா? லட்சுமியால நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட கரைங்க இன்னும் போகலங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவளுடைய தங்கச்சியான ஜானுவ திரும்பவும் இங்க மருமகளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுடைய மான மரியாதைய கங்கையில கரைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இனி விவேக் ஜானுவோடைய கல்யாணத்தை பத்தி இனிமே யாரும் என் கூட பேசணும்னு நினைக்காதீங்க. இங்க இருந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாமா. ஐயோ, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் ஜானு. வா, நான் உன்னை டிராப் பண்றேன். அப்பா, டீச்சர் என் கூட சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்களா? பர்த்டே ஃபங்க்ஷனா? யாரோடது? என் ஃப்ரெண்டோடையது. அதே மாதிரி நீங்களும் எங்க கூட இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும். உன் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு நான் எதுக்கு? ப்ளீஸ் அப்பா. சரி, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகு. சரிங்கப்பா. ஹே, இரு. உன் அப்பா கிட்ட பர்த்டே ஃபங்க்ஷன் எதுக்காக போய் சொன்ன லக்கி? அப்படி நான் சொல்லலனா என் டாடி ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க டீச்சர். எப்படியோ அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும்ல, அப்ப கோவப்பட்டாங்கன்னா எங்க அப்பாவோட கோவத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தான் தெரியும்ல. சரி வாங்க. எதுக்கு பயப்படுறீங்க டீச்சர்? நான் தான் இருக்கேன்ல, வாங்க. ஏய் ஜானவி, நில்லு. கொஞ்சமாவது உனக்கு சூடு சொரணை இருக்கா? ஏன் இருக்க போகுது? இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சுக்கிட்டு இருக்கியே. மனுஷங்களா இருந்தா ஒரு தடவை சொன்னதும் புரிஞ்சுப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி ஜானு, அவ பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத. சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க? ஹாய் ஜான். என்ன சித்தப்பா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி புதுசா ஹாய் சொல்றீங்க? காலையில தானே ஸ்கூல்ல பாத்தீங்க.